உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. அமாவாசை தினத்திற்கான ஸ்பெஷல் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். இதில் 3 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, 2, 3. மூணாவது பைல் கோமேதக சக்கரா வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இது ரேக்கியில் வரக்கூடிய ஒரு சிம்பிள். இது ரேக்கி சிம்பிள். அந்த சிம்பிள் நேச்சுராகவே அந்த ஸ்டோனில் இருக்கும். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி ஹீலிங் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும், உங்களோட அதிர்ஷ்டத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களோட பேட் லக்கெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பவர்ஃபுல் டேயில் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை நான் பவர் பண்ணி கொடுப்பேன். ரேக்கி ஹீலிங் அந்த மந்த்ராஸ்லாம் கொடுத்து பவர் பண்ணி உங்களுக்கு அந்த பொருட்கள் தரப்படும். ஸோ அதனால் அதோட எனர்ஜி வேறு லெவலில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். சரியா? நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது, பணத்தடை இருக்குது, இல்லைன்னா காரிய தடை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். யாருக்கா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் கூட புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குது டிவைன் கிட்ட இருந்து, உங்களோட காட் காடஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். நான் அன்னை மாகாளியோட பிளெஸிங்ஸில் தான் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு டிவைன் நீங்கள் என்னவா நினச்சிருக்கீங்களா, ஆஸ் அ டிவைனாக நினச்சாலும் சரி, பிரபஞ்ச பேராற்றல் அப்படின்னு சொன்னாலும் சரி, வேற நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணுறீங்களோ அவங்கள மனமாற நினச்சிக்கோங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் இருக்குது பார்க்கலாம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, மலையனூர் அன்னை, தக்ஷணகாளி, மகாகாளி, என்ன மெசேஜ் ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு? ஓ சூப்பர் மெசேஜ். இது ஒரு ஷார்ட் ரீடிங்காக தரேன் நான். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஒர்க்கை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிலர் அந்த ஒர்க்கை செய்யலாமா வேணாமான்னு ஒரு தயக்கத்தில் இருந்தீங்கன்னா டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இம்மிடியட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுங்க. உங்களோட இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது, ஒரு சிலருக்கு ஜாபில் தெரியுது. ஓகேவா? ஜாப், பிஸ்னஸ் அந்த மாதிரி. ஸோ சில பேர் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க. ஃபோக்கஸிங்காக இருக்கணும். ஃபோக்கஸிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதாவது ஸ்டெப் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஆனால் அதில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஒரு படிப்புக்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு வேலைக்காக இருக்கலாம், ஒரு எக்ஸாம்க்காக கூட இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கு நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மகாகாளி உங்களுக்கு இந்த பிளெஸிங் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த காடஸ் ப்ரே பண்ணாலும் அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். மகாகாளிக்கு ஓ மகாகாளியே நமகன்னு சொல்லி கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட வேலை சக்சஸ். அடுத்த டெக்குக்கு பின்னாடி சன் கார்டு இருக்காரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நான் தான் சொன்னேன், இந்த கார்டை பார்த்துட்டு இது ஆக்ஷன் சூப்பரா நீங்க எடுத்த விஷயத்துல சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அது நீங்க ஒரு லைஃப் வேணும்னு கேட்குறீங்க, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையணும், ஒரு நல்ல மேரேஜ் லைஃப் அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு தொழில் முன்னேற்றம் வேணும், ஒரு பிஸ்னஸ் அச்சீவ்மெண்ட் வேணும், அந்த மாதிரி. A time of great joy and success, brilliant epiphanies that lead to magical opportunities, plans that work out perfectly, gratitude to the divine. Gratitude பண்ணுவீங்களா? ஓகேவா? சூப்பராக ஃபர்ஸ்ட் பைல்லே அப்படியே அடித்து தூள் கலப்பிட்டீங்க போங்க. தேங்க் பண்ணுங்க, சன் கார்டுக்கு தேங்க் பண்ணுங்க. நிறைய பேர் சன் கார்டு ப்ரே பண்ணுறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான மெசேஜாகவும் தெரியுது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய பேர் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, அடுத்த பைல் பைல் 2 பார்க்கலாமா? பைல் 1க்கு சூப்பரான மெசேஜ் கொடுத்தாங்க. இப்போ க்ரீன் கலர் ஹீலிங் கிறிஸ்டல். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ்? மகாகாளி, ஓம் காளி, மகாகாளி, ஓம் காளி, மகாகாளி, ஓடோடிவமா ஓடோடிவம், வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க.
இத்தனை 3 கார்டு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க? ஸ்வாடா, illusion of entrapment, lack of self confidence. எஸ், இந்த பைல்டு சூஸ் பண்ணவங்களுக்கு அதிகமான ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு லேகிங் இருக்கு. உங்ககிட்ட செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் உங்களை வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்க மாதிரி காமிக்குது. உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, உங்களை யாரோ வந்து ட்ராப் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க. ஸோ இதனால் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடிய நேரம் இது. டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகாகால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்கள் லைஃப்பில் இப்போ எடுக்கக்கூடிய நேரம். நீங்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காக தள்ளி போடுறது, பயப்படுறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி பெற முடியாது. ஓகேவா? துணிச்சலாக இறங்கணும், பயத்தை விடுங்க, தெளிவாக முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து நியூ ஸ்டார்ட், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், இந்த நியூ பிகினிங்ஸ் வேணும், ஒரு நியூ லைஃப் வேணும், இல்லைனா ஒரு நியூ ஜாப், அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரீம் உங்களுக்கு இருக்குது. அவங்க ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல, ஆக்ஷன் எடுக்கணும்ல, ஆரம்பிக்கணும், ஸ்ட்ராங்காக முடிவெடுங்க. யோசிச்சுட்ருப்பீங்க, ஒரு சிலர் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங் பார்க்குறவங்கள நியூ ஸ்டார்ட் வேணும்னு நினைக்கிறவங்க யோசிக்கிறீங்க. உங்கள் மேலே ட்ரஸ்ட் வைங்க, உங்களால் முடியும்னு சொல்லி நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வாங்க. உங்களோட ஃபியர்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. கொஞ்சம் வந்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. ஃபெய்த் இருக்கணும். ஓகேவா? நம்பிக்கை இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு உங்கள் மேலே. அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சில பேர் இந்த ரீடிங் பார்க்குறவங்கள ஒரு சிலர் ஃபாதர் கேரக்டர், மதர் கேரக்டர், ஒரு சிலர் வந்து செல்வ வளத்தில் நல்லா வந்து சிறப்பான ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு சில கோல் லட்சியங்கள்லாம் இருக்கும். அந்த நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு சோல். இதை சில பேருக்கு மெயில் பார்க்குறீங்க, ஒரு ஃபீமேல். மெயில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து ஒரு அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்க்குறீங்க. அது மாதிரி சில ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மற்றவங்களை டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபர் தான். நீங்களாம் தெரபிஸ்ட், ஹீலர்ஸ், அந்த மாதிரி கூட நிறைய பேர் தெரியுறீங்க. அதே மாதிரி ஃபேமிலியை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறது. அதாவது நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கான இந்த வாழ்க்கை உங்களுக்கு தான். நிறைய பேருக்காக வாழ்ந்துட்டீங்க, நிறைய பேருக்காக நிறைய விட்டு கொடுத்துட்டீங்க. உங்களையும் நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த புது வாழ்க்கை நல்லபடியாக அமையும். உங்களுக்கான ஒரு டைம் ஒதுக்கக்கூடிய நேரமாக இது இருக்கிறது. ஓகேவா? சில பேருக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னு கேட்குறீங்க. சில ஃபீமேல் எனர்ஜி கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அண்ட் ஒரு சிலர் நீங்கள் உங்களை யாரோ ட்ராப் பண்ணி வச்சுருக்க மாதிரி நீங்களாக ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளில வரணும். சம் அடிக்ஷன், அப்புறம் அதே மாதிரி அன்ஹெல்தி ஹேபிட்ஸ், உங்களோட டே டு டே ஒர்க்கில் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அன்ஹெல்தியாக ஃபாலோ பண்ணுறீங்க. அது ஃபுட் ஹேபிட்டாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் ஸ்டைலாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிஹேவியராக இருக்கலாம், சம்திங். அதை நீங்கள் வந்து சரி பண்ணணும். அந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வரணும். வந்தீங்கன்னா உங்களுக்கான நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கதவுகள்லாம் திறக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களை நோக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சக்ஸஸ். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. சில பேர் வந்து டாக்டர்ஸ், தெரபிஸ்ட் அந்த மாதிரி பார்க்குறீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சில ஃபீமேல் எனர்ஜி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் மகாகாலி இதுதான் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் கூட நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு பார்க்கலாம். வாங்க அடுத்த பைல் பார்க்கலாம். இப்போ கோமேதக சக்ரா இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த அமாவாசை தினம் என்ன ஒரு
ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குது டிவைன் கிட்ட. உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு, மகாகாளி உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த காடஸை ப்ரே பண்ணாலும், ஏஞ்சல்ஸை வழிபட்டாலும் கமெண்டில் அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் பண்ணிட்டு வாங்க. பஞ்சாக வராங்களே இப்போ. இந்த ரீடிங் பார்க்கறதுல ஃப்ரெண்ட்ஸ், வாவ், சீக்கிரமே நிறைய பேருக்கு மேரேஜ்க்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நியூ லைஃப் பார்ட்னர் வேணும்னு நினச்சி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நியூ எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. ஒரு நல்ல ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அமையலாம், ஒரு சிலருக்கு வந்து லவ்வர்ஸ் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வரலாம். சில பேருக்கு புது வீடு அமையலாம். சில பேர் வந்து புது வீடுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா புது வீடு, நல்ல வீடு அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி திருமண பாக்கியம், திருமணம் கைகூடும். இத்தனை பிளஸிங் கொடுக்குறாங்கப்பா. வீடு அமையுமா, திருமண பாக்கியம். அண்ட் சில பேர் உங்களோட வேலையில் ஒரு முன்னேற்றம் வேணும், செஞ்சுட்டு இருக்க வேலையை வந்து விடாம அதில் வந்து ஒரு ஸ்டாண்டப்பாக நிற்கிறீங்க. சேலஞ்சஸ் நிறையவே இருக்குது. ஆனாலும் உங்களோட கான்ஃபிடென்ட் அந்த சேலஞ்சஸ்லாம் வந்து இது பண்ணி நீங்கள் கொஞ்சம் அதில் வந்து நீங்கள் ஸ்டாண்டப்பாக இருங்க. அதை வந்து விட்டுறாதீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து உங்களோட ஹெல்த்தில் பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் ஹெல்த் ரொம்ப நாளாக கொஞ்சம் பிரச்சனையில் போயிட்டுருக்குன்னா ஹெல்த்லாம் ரெக்கவர் ஆகக்கூடிய நேரம் இது. ஓகேவா? உங்களோட வைப்ரண்ட், உங்களோட அந்த இது வந்து கண்டிப்பாக மாறும். சில பேர் வந்து நீங்கள் மைக்கேல் ரஃபேல் ஏஞ்சலையும் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சாம்வேல் ஏஞ்சலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரஃபேலும் இருக்காரு, சாம்வேலும் இருக்காங்க. ஹீலிங் தேவைப்படுது. உங்களோட ஹார்ட் சக்கரம் ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஹெல்த் வைஸும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ட்ரூ லவ் அமையப்போது. ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தான ஒரு லவ்வாம்ப்பா. ஓகேவா? அது உங்களுக்கே தெரியும். அவங்க வரும்போது, உங்கள் லைஃப்பில் வரும்போது தெரியும். அது உங்களோட இதயம் சூஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான மெசேஜ். ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். உங்களோட நியூ பிகினிங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீட் டு ரிலீஸ் சிச்சுவேஷன். இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனை ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களை டாக்ஸிக் பண்ணுற அந்த பீப்புள்ஸை ரிலீஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்லேருந்து. டோன்ட் ஹோல்டு யுவர் பேக். ஓகேவா? ஸோ ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக உங்களுக்கு இந்த நல்ல விஷயம் நடக்கும். சாதாரணமாலாம் இது நடக்கலை. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைனில் நீங்கள் கொஞ்சம் கனெக்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் நடக்க போகுது. ஆனாலும் உங்களுக்கு இந்த தேவையற்ற மனிதர்களையும் அந்த சிச்சுவேஷனையும் நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ஸோ இந்த அமாவாசை தினத்துக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புது ஐடியாக்கள், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். சில அப்டக்கல்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கலாம். அதை நீங்கள் வந்து உங்களோட புத்திசாலித்தனத்தால், உங்களோட கூர்மையான அறிவு, யோசிக்கிற அந்த தன்மையில் அதை வந்து சரி பண்ணுங்க. ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக பண்ணணும். சில விஷயங்கள் பண்ணுறீங்க, சில பொருட்கள் வந்து நீங்கள் வாங்குறீங்க இல்லை விற்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் டீலிங் நடக்குதுன்னா அதில் வந்து டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து பார்க்கணும். அப்போது அந்த ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக நீங்கள் வந்து நடந்துக்க கூடாது. ஒரு அறியாமையினால் போய் டப்புன்னு ஏதோ வாங்கிறது, அப்புறமா யோசிக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் அதாவது உங்களுக்கு வந்து செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு விஷயத்த வந்து கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் இருக்குது அப்படின்னாலும் அதில் வந்து A to Z கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து செய்யுங்க. அது சக்ஸஸை கொடுக்கும். ஓகேவா? கண்டிப்பாக வெற்றி. இந்த கார்டு இப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகிற ரூட் கரெக்டு. ஓகேவா? சரி, இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு
இவ்வளோ நல்லா சூப்பர் மெசேஜஸ்லாம் வந்துருக்கு. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஹைப் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள். காட் bless you. குருச்சரணம். குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற அமாவாசை தினத்தன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை நடக்குது. இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சு தாராளமாக உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம், உங்களோட உதவிகளை தரலாம். அன்றைய தினம் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய தீட்சை வகுப்புகள் அன்றைக்கி நடத்தப்படும். யாரெல்லாம் இந்த தீட்சை வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் வந்து முன்பதிவு செஞ்சு பலனடையும்படி கேட்டுக்கிறேன். காட் bless you. குருச்சரணம்.